ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் சேஃப் அண்ட் ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இன்றைக்கி பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வாய்ஸ் ஆஃப் அக்னி. நான் உங்களுக்கு நம்ம இன்றைக்கி இந்த ட்ராமாவோட சீசன் 2 தான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சீசன் 1ஓட கண்டினியூஷன் தான் இது. ஸோ அந்த சீசனை பார்த்தா தான் வந்துட்டு உங்களுக்கு இது வந்து புரியும். ஸோ அதனால் அதோட பிளேலிஸ்ட்டை நான் வந்து ஐ பட்டனில் கொடுத்துறேன். பார்க்காதவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது சீசன் 2 எபிசோட் 1. இதோட ஸ்டார்டிங் சீனே ஒரு ஆள் லைவ் ஸ்ட்ரீமிங்கில் பேசிட்டு இருக்கா. பக்கத்துலேயே ஒரு ஆளோட முகத்தெல்லாம் அப்படி கவர் பண்ணி உட்கார வச்சிருக்கான். ஆக்சுவலாக அவன் வந்துட்டு ஒரு கொலகாரம் போல் அங்கே லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வியூவர்ஸ் கிட்ட நான் சொன்ன மாதிரி என்னோட சத்தியத்தை காப்பாற்றிட்டேன், இப்போ இவனை அடி வெளுக்க போகிறேன் அப்படிங்கமா சொல்ல, அவங்கெல்லாம் இல்லை நீ போய் சொல்கிற, இது அந்த ஆளே கிடையாது அப்படிங்கமா வந்து சொல்லிட்டு இருக்கேன். நான் இதுக்குங்க லைவ் ஸ்ட்ரீமிங்கில் போய் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையில் ஒரு பெரிய கம்பி எடுத்துட்டு அந்த கொலகாரன் முகத்தில் போட்டுக்க துணியை வந்து ரிமூவ் பண்ணி விட அவன் கத்த ஆரம்பிக்கிறா, யாடா நீ அப்படின்னு சொல்லிட்டு இவன் அந்த கம்பி வச்சு கீழே ஒரு தட்டு அவன் பயந்தே போயிடறான். அவனுக்கு ரொம்ப பயமாக இருக்கான் அப்படின்னு அவனோட விக்டிம்ஸும் வந்துட்டு இப்படி தானே பயந்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை அடிக்க ஆரம்பிக்க, இவன் இப்படி அடிச்சிட்டு இருக்கதை இன்னொரு ஆள் வந்துட்டு வீடியோ எடுத்துட்டு இருக்கான். ஆனால் அவனுக்கு பின்னாடி தூரத்தில் இருட்டுக்குள்ள நின்று ஒரு ஆள் இது எல்லாத்தையுமே அப்படியே பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. சடனாக அந்த ஆள் வந்துட்டு அந்த வீடியோ எடுத்துருக்கான். அந்த பையனை வந்துட்டு இப்படி அடிச்சு போட்டுறான். அங்கே அந்த கொலகாரன் அடிச்சுட்டு இருக்கவனும் எதிர்ச்சி எப்படி திரும்பி பார்க்க அங்கே அந்த புதுசாக வந்த ஆள் நின்றுட்டு இருக்கதை பார்த்துட்டு யார் நீ அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே அவன் அடிக்கிறக்காக கம்பி எடுத்துட்டு வரேன். அவன் பயங்கரமான ஆளா இருப்பான் போல. அதே கம்பி பிடிங்கி இவனை பிடிச்சி அவன் அடிக்க ஆரம்பிச்சிடறான். இவன் பயந்து போயிட்டு யாருங்க நீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, நானும் உன்ன மாதிரி ஒரு ஆள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அடிச்சு போட்டுட்டு அந்த கொலகாரன் இருக்கான் இல்லையா, அவனை காப்பாற்றி அப்படியே காரில் வந்து கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். அந்த கொலகாரனுக்கு ஒரே சந்தோஷம், தேங்க்யூ என்னை காப்பாற்றினதுக்கு. ஆனால் அந்த நேரத்தில் நீ அங்கே என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு இந்த ஆள் வந்துட்டு நான் என்னோட அடுத்த வேலைக்கான மெட்டீரியல்ஸை தேடிட்டு இருந்தேன் அப்படிங்கமா சொல்ல, அவன் அப்படியே காலில் பின்னாடி திரும்பி பார்க்குறான். பெயிண்டிங் ரிலேட்டடான பொருளாக இருக்குது. ஓ நீ பெயிண்டரா அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறவன், ஆமாம் நான் யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அந்த புதுசாக வந்தாலும் ஓ நல்லா தெரியுமே அப்படிங்கமா சொல்ல, அப்புறம் எதுக்காக நீ என்னை காப்பாற்றின அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆக்சுவலாக என்னோட மெட்டீரியல்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆகிறது எனக்கு பிடிக்காது அப்படிங்கமா சொல்ல, இவனுக்கு ஒரு மாதிரி பயமாகி போயிடுது. ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு டக்குன்னு அங்கே வர ஒரு வீடை கட்டி அதுதான் என்னோட வீடை அப்படி ஸ்டாப் பண்ணுங்க அப்படிங்கமா சொல்ல, இவன் சிரிச்சுக்கிட்டே இல்லை அது உங்கள் வீடு இல்லை அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஆமாம் எதுக்காக போய் சொல்கிறீங்க சார் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி வில்லத்தனமாக பார்த்துக்கிட்டே கேட்க, இவனுக்கு பயமாயிடுது. யார் நீ அப்படின்னு சொல்லிட்டு அவனோட சட்டையை பிடிக்க வருவான். அப்படியே மயக்க மட்டும் விழுந்தானா. ஆக்சுவலாக வந்து தண்ணி கொடுத்துருந்துருப்பான், அதில் ஏதோ மயக்க மருந்து கலந்துட்டான் போல. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த கொலகார அப்படி கண்ணு முடிச்சு வந்து பார்க்க அவனோட கை காலில் கட்டி போட்டு அப்படி படுக்க வச்சிருக்காங்க. தூரத்தில் தான் அந்த அளவுக்கு வந்துட்டு இருக்கான். இவன் வந்து அப்படி கத்த ஆரம்பிக்க, அவன் கேஷுவலாக அப்படியே ஆப்பிள் சாப்பிட்டுக்கிட்டே நடந்து வரவன் கண்ணு முடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்க, இவன் வந்துட்டு என்னதாண்டா இங்கே நடக்குது, என்னால் பாதிக்கப்பட்டவனாடா நீயும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, சச்சா அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, ஆக்சுவலாக என்னோட வேலையே வந்துட்டு இதுதான், மனுஷங்களை கொலை பண்ணுறது தான், உங்களுக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்கிறவன் அப்படியே கையில் ரொம்ப மாதிரி ஒரு பொருளை வந்துட்டு எடுக்க, இவன் அப்படியே கதற ஆரம்பிக்க, தயவுசெய்து என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவன் அதை காதில் போட்டுக்கிற மாதிரியே இல்லை, நேராக போயிட்டு அவனோட காலை வந்து வெட்ட அங்கே சுற்றிலும் இந்த டிராயிங் பண்ணுறதுக்குலாம் யூஸ் பண்ணுவாங்களே கேன்வாஸ் போர்டு, அதுதான் வந்துட்டு இருக்கு. இந்த ரத்தம்லாம் அதில் அப்படியே வந்து தெரிக்க, இவன் அதை பார்த்துட்டு அப்படியே சைக்கோ மாதிரி சிரிச்சிட்டு இருக்கான். இவன் பெரிய சைக்கோவாக தான் இருப்பான் போல. இந்த சீனை அப்படியே கட் பண்ணிட்டு டெத்தை எதிர்த்து போராடுறது யாருக்கும் சாத்தியம் இல்லை அப்படிங்கிற வேர்டிங்ஸை போட்டு அப்படியே ஹீரோவை காட்டுறாங்க. லாஸ்ட் எபிசோட்லேயே ஜிசு இறந்துட்டாங்க. ஸோ இவன் அந்த கோவத்தில் டெத்தோட நெத்திலே துப்பாக்கி வச்சு நீங்கள் ஆரம்பிச்ச விளையாட்டை நீங்களே இப்போ ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷூட் பண்ண மாதிரி போனான் இல்லையா. அப்பெல்லாம் ஒன்றும் நடக்காது, டெத் இவனை அடி பொழக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தா இவன் அசால்ட்டாக அவங்கள ஷூட் பண்ணிடுறான். என்னடா டெத்தை சாச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு இருக்கேன். இங்கே ஈஜேக்கு கோவம் அடங்கவே இல்லையா. அந்த சிஓ யோசிச்சு பார்த்துட்டு இப்படி கொலவெறி ஆகுது. அவனை கொல்லணும் அப்படின்னா வந்துட்டு இவன் மறுபடியும் மறுபிறவி எடுத்து போகணும் இல்லையா. ஸோ அதனால வந்து துப்பாக்கி நெத்தியில் வச்சுட்டு இவன் ஷூட் பண்ணுறான். அது ஃபயரே வந்து ஆக மாட்டேது, என்ன இது ஒர்க்கே ஆகலை அப்படின்னு சொல்லி இவன் புலம்பிட்டு இருக்கேன். அங்கே என்னப்பா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு டெத்து பின்னாலேருந்து கேட்குறாங்க. இவன் இருக்கிற கிடப்பில் அவங்கள பார்த்து மறுபடியும் ஷூட் பண்ண, அதுதான் ஆல்ரெடி ஃபயர் ஆகலை, இப்போ மட்டும் இப்படி ஃபயர் ஆகும். அவங்க கடவுள் அப்படிங்கிறதே அவன் மறந்துட்டானோ என்னமோ. இப்போ டெத்தோட நெத்தியை பார்த்தா அவன் வந்து ஷூட் பண்ண அந்த ஹோல் வந்து தன்னால் அப்படியே மறைஞ்சு போயிடுது. இவனுக்கு லைட்டாக பீதியாக தான் வந்துட்டு இருக்கு. ஆமாம் என்ன நினச்சி நீங்கள் இறந்து போயிட்டு மறுபடியும் இங்கே வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, டெத்து சொல்கிறாங்க உன்ன மாதிரி ஆளெல்லாம் ஓவர் திங்கிங் பண்ணியே எல்லாத்தையும் வந்து அழிச்சிருவீங்க அப்படின்னு சொல்கிறவங்க இவன் பக்கத்தில் அப்படியே நடந்து வந்துக்கிட்டே, நெருப்பை எப்படி எரிக்க முடியாதோ தண்ணியை எப்படி ஈரமாக்க முடியாதோ அதே மாதிரி டெத்தை வந்துட்டு சாகடிக்க முடியாது அப்படிங்குமா சொல்ல, இவனுக்கு லைட்டாக பயமாக தான் வந்துட்டு இருக்கு. ஆனாலும் எல்லாத்தையும் வந்து அப்போ நீங்கள் தானே பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எதை சொல்கிற அப்படின்னு அவங்க கேட்க, எல்லா டெத்தும் அந்த பார்ட்டியும் அதான் அந்த சிஓ கூட தானே வந்து ரிலேட் ஆகிருக்கு. ஜிசுவோட டெத்து கூட நான் பார்த்தேன், நீங்கள் அவள் எழுதின புக்கை வந்து படிச்சுட்டு இருந்தீங்க, நீங்கள் எதுக்காக அவளை வந்து சாக விட்டீங்க, நீங்கள் கடவுளாகவே இருந்தாலும் இது கொடூரமாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, டெத் அப்படியே சிரிக்கிறாங்க. என்ன சிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இங்கே பாரு நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லிட்டேன், நான் கடவுள்லாம் கிடையாது, மனுஷங்க கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக இப்படி ஒரு ஃபார்மை வந்து எடுத்திருக்கேன். நான் நினச்சேன்னா என்னை எப்படி வேணாலும் நான் மாற்றிக்குவேன் அப்படின்னு சொல்கிறவங்க அப்படியே ஃபேஸ் வந்து கொடூரமாக வந்து மாற்ற இவன் பயந்தே வந்து போயிடறான். என்ன இது உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அப்படின்னா இதுதான் உங்களோட ஒரிஜினல் ஃபார்மா அப்படின்னு சொல்லி இவன் கேட்குறான். இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க அடுத்த நிமிஷம்
நிமிஷமே ஜிசுவா மாதிரி நிற்கிறாங்க. இவனுக்கு ஜிசுவோட ஃபேஸை பார்த்தோன்னே ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருது. அவன் இப்படி ஃபீல் பண்ணுறதை பார்த்துட்டு இவங்க அப்படி சிரிக்க ஆரம்பிக்க, போது எல்லாத்தையும் நிறுத்துங்க அப்படிங்கமா இவன் சொல்ல, என்ன இப்போதான் ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி என்னை பார்த்து அந்த கத்திட்டு இருந்தேன், இப்போ மாறி பேசுகிறேன், என்னாச்சு உனக்கு, இந்த பொண்ணு உன்னால் தான் செத்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு கில்ட்டியாக ஃபீல் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இவன் அப்படியே அமைதியாகவே நின்றுட்டு இருக்கான். இங்கே பாரு, நான் பண்ணது எல்லாமே அந்த பொண்ணு எழுதின புக்கை படித்தேன், அதுக்கப்புறம் அந்த பொண்ணு உன்ன மாதிரி ஏதாவது தப்பு பண்ணியிருக்காளா, பனிஷ் பண்ணணுமா அப்படிங்கிறத மட்டும்தான் செக் பண்ணேன் அப்படிங்கமா சொல்ல, அப்படின்னா ஜிசுவோட சாவுக்கு நான் தான் காரணமா அப்படின்னு சொல்லி இவன் கேட்க, இங்கே பாரு அவள் அந்த இடத்துல அந்த நேரத்தில் தான் சாகணும் அப்படிங்கிறத விதி, ஆனால் என்ன அவள் கூட சேர்ந்து சாக போகிற ஆள் யார் அப்படிங்கிறது அவளுக்கு தெரிஞ்சு போச்சு, அது மட்டும்தான் மாறி இருக்கு அப்படிங்கமா சொல்ல, அப்படின்னா வந்துட்டு ஜிசுவை பார்ட்டியு தான் வந்து கொலை பண்ணணும் அப்படிங்கிறத விதின்னு சொல்கிறீங்களா, ஆனால் அவன் ஏன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இவங்க அப்படியே சிரிக்கிறாங்க. சரி ஓகே, நம்ம கேமோட அடுத்த ஹாஃபை வந்து ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இவனும் கண்டிப்பாக எனக்கும் அதுதான் தேவை அப்படிங்கமா சொல்ல, என்ன இப்போவுமே வந்துட்டு உனக்கு சீக்கிரம் சாகணும்னு ஆசையாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்லை என்னால் இதுக்கு மேலே வெயிட் பண்ணவே முடியல, அந்த சிஇஓவை நான் கொல்லணும் அப்படிங்கமா சொல்ல, இங்கே பாரு நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், யாரையாவது கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணினா கண்டிப்பாக நான் அதில் தலையிடுவேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்ல, எனக்கு அது நல்லாவே தெரியும், நீங்கள் வேணால் அதுக்கு ட்ரை பண்ணுங்க, அதை பார்க்குறக்கு நானும் ஆசையாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி இவன் சொல்ல, இங்கே பாரு என்னோட சொந்த கேமில் என்னோட ரூல்ஸே மீறி என்னை வந்து பீட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, மனுஷங்க தோற்று போயிடுவாங்க அப்படின்னு தெரிஞ்ச பேட்டிலில் கூட சில நேரத்தில் ஃபைட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி இவன் சொல்ல, மனுஷங்க என்னதான் நம்ம வான் பண்ணாலும் கூட அதை கேட்கவே மாட்டாங்க, ஏன்னா அவ்வளோ பெரிய இடியட்ஸ் அவங்க அப்படின்னு சொல்லி டெத்து சொல்ல, இவன் ஒன்றுமே பேசலாம், என்னை நீங்கள் ஷூட் பண்ணுங்க அதுவே போதும் அப்படிங்கிற மாதிரி அந்த கண்ணை நீட்டேன். அவங்க சொல்கிறாங்க, இங்கே பாரு ப்ரீஷியஸான புல்லட்டை நான் வேஸ்ட் பண்ணக்கு விரும்பவே இல்லை, இது எல்லாமே நீ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறவங்க, இவன் வந்து டெத்தை சுற்றுப்பான்ல, அந்த புல்லட் கீழே தான் கிடக்கும், அதை வச்சு ஒரு வித்தை காட்டி கடைசியில் இவனோட நெத்திலே அது படுற மாதிரி பண்ணிடுறாங்க. இப்போ நம்ம ஈஜே நெக்ஸ்ட் பிறவியில் கண்ணு முழிச்சோடையுமே பார்த்தா அவனோட கை ஃபுல்லாக ரத்தமாக தான் வந்துட்டு இருக்கு, என்னது இது எனக்கு தான் ப்ளீட் ஆகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணாடியில் நிமிந்து பார்த்தா ஃபஸ்ட்டு சீன்லேயே அந்த சைக்கோ கில்லரை காட்டியிருப்பாங்களா, அவனாக தான் வந்து பிறந்திருக்கான், அது இவனுக்கு தெரியாதுல்ல, இவன் யாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். அப்படி சுற்றி முற்றி வந்து பார்த்தா அங்கே வந்து ஒரு ஸ்க்ரீன் மாதிரி இருக்கான், அதுக்கு பின்னாடி ஒரு ஆள் நிற்கிற மாதிரியே வந்துட்டு இருக்கு. இவனை யாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஒரு பதிலுமே காணா. இவன் அப்படியே மெதுவாக பக்கத்தில் போயிட்டு அப்படி பயந்துக்கிட்டே அந்த ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்கே ட்ரெஸ் தான் வந்து தொங்கிட்டு அடைச்சா, இதை பார்த்து தான் பயந்தமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறவன் அப்படியே முன்னாடி இருக்க ரூமுக்கு வந்து பார்த்தா ஃபுல்லாக பெயிண்டிங்ஸாக தான் வந்துட்டு இருக்கு. இவனோட வேலை என்னன்னு தான் தெரியலையே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கேன். அங்கே ஸ்ட்ரக்சரில் தானே அந்த கொலைகாரனை கொலை பண்ணி இருந்திருப்பான், அந்த இடத்துல அந்த கொலைகாரனோட பாடி இல்லை, ஆனால் ஃபுல்லாக ரத்தமாக தான் வந்துட்டு இருக்கு. அதை பார்த்தோன்னு என்னது எல்லாமே ரத்தமா அப்படின்னு சொல்லி இவன் பார்த்துட்டு இருக்கும்போதே இந்த ரத்தத்துக்குள்ளே இருந்து தான் இந்த ஆளோட மெமரிஸே வந்துட்டு வருது. ஆக்சுவலாக இவனோட பேர் வந்துட்டு சாங் யூஜல், 34 வயசு ஆகுது. ஒரு ஆர்டினரியான ஃபேமிலியில் தான் பிறந்திருக்கான். ஆனால் வளர வளர தான் இவனுக்குள்ளே வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் இருக்குது அப்படிங்கிறதே தெரிய வந்துச்சான். என்னதுன்னு பார்த்தா சின்ன வயசுலேயே வந்துட்டு இந்த பூனையெல்லாம் சாகடிச்சா அதெல்லாம் ட்ராயிங் பண்ணிகிட்டு இருக்கான். பெருசானதுக்கப்புறமா இவனோட இந்த ஸ்பெஷல் கிஃப்ட்டை உலகம் ரெகக்னைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு கவலை வேற. இந்த சோகத்திலே இவன் அப்படியே ஸ்ட்ரீட்டில் நடந்து வந்துட்டு இருக்கும்போது அங்கே ஒரு கார் நின்றுட்டு இருக்கா, அது மேலே ஒரு லேடி தொபால்னு வந்து விழுகிறாங்க, சூசைட் பண்ணிக்கிட்டாங்க போல். இவனுக்கு அவங்கள காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் தோணலை. அதை பார்த்தோன்னே பயங்கர இன்ஸ்பிரேஷன் ஆயிடுச்சு. அதான் அப்படியே ட்ராயிங்காக வரைஞ்சிருக்கான். இவன் பெரிய வருத்தத்தில் இருந்தான்ல, ஆனால் இப்போ இந்த ட்ராயிங் வந்துட்டு ஹையஸ்ட் ப்ரைஸ்க்கு செல்லும் ஆகிருக்கு, நிறையா அவார்ட்ஸும் வந்து கிடச்சிருக்கு. அவ்வளோதான், இவனுக்கு இதனாலே வந்து பெரிய பைத்தியம் முடிச்சிச்சு. நிறைய பேரை வந்து அப்படி கொலை பண்ண ஆரம்பிச்சிருக்கான். அதை வச்சு ட்ராயிங்கும் வந்து பண்ணிட்டு இருந்திருக்கான். ஒரு பக்கம் இவனோட கொலை தொடர்ந்துட்டு இருக்க, இன்னொரு பக்கம் இவனோட ட்ராயிங்ஸ் எல்லாமே ஹையஸ்ட் ப்ரைஸ்க்கு செல் ஆகிட்டே இருந்திருக்கு. இதெல்லாமே நியூஸ்லேயே வந்துட்டு இருக்கா. ஆனால் இவன் தான் அவங்கள கொலை பண்ணுறான் அப்படிங்கிறது தெரியல. ஏதோ சீரியல் கில்லர் மர்டர் அப்படிங்கிற மாதிரி வந்து போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக 15 பேர் அவங்களோட வாழ்க்கையவே என்னோட இன்ஸ்பிரேஷனுக்காக கொடுத்துருக்காங்க. என்னோட க்ரியேஷன் மூலமாக நான் அவங்க எல்லாரையுமே மறுபடியும் பிறக்க வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி இவன் சொல்லி முடிக்க, ஹீரோக்கு இதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறமா வாமிட்டே வந்துடுது. கண்ணால் இவனோட முகத்தை பார்த்துட்டு சரியான பைத்தியக்கார சைக்கோவாக இருப்பான் போலையே அப்படின்னு சொல்லி வந்து திட்டிகிட்டு இருக்கான். அப்போ அங்கே பக்கத்தில் பொம்மையில் வந்துட்டு ஏதோ டெமோ மாதிரி செஞ்சு வச்சிருக்கான். அதை பார்த்தோன்னே ஜூஸியாக இருந்துருப்பாங்க. அந்த சிஇஓ அதை பார்த்து ரசிச்சுட்டு இருந்திருப்பான்ல, அந்த விஷயம் ஞாபகம் அப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கவன் கையில் ஒரு கத்தி எடுத்துட்டு, நான் இந்த டீமனை யூஸ் பண்ணி இன்னொரு டீமனை வந்து கொலை பண்ண போகிறேன், பார்த்தேயோ உனக்கு இருக்கிறதுலே பெயின்ஃபுல்லான டெத்தை நான் கண்டிப்பாக கொடுப்பேன்டா அப்படிங்கமா வந்து சொல்லிட்டு இருக்கான். இப்போ ஹீரோ ஜிசுவனை இறந்து போயிருந்துருப்பாங்களா, அந்த இடத்துக்கு தான் வந்து நின்றுட்டு இருக்கான். அன்றைக்கி நைட் என்ன நினச்சி அப்படிங்கிறத வந்து யோசிச்சு பார்க்குறான். ஆக்சுவலாக அந்த கார் வந்துட்டு தெரியாமலே அடிச்சிருக்காது, வேணுங்கனே தான் அந்த சிஇஓ வந்து இடிச்சிருந்துருப்பான். அதோட இந்த லாயர் இருந்திருப்பான்ல, அவன்கிட்ட இந்த பழியை வந்து நீ அக்செப்ட் பண்ணிக்கோ, உனக்கு எத்தனை வருஷம் ஜெயில் தண்டனை கிடைக்குதோ அவ்வளோ காசு நான் உனக்கு தரேன், என்னோட கம்பெனியில் ஒரு கம்பெனிக்கு ஒன்று சிஇஓ ஆக்குறேன் அப்படிங்கமா வந்து ஆசை கட்டேன். அந்த ஆள் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு எப்படியா இருந்தாலும் டேஷ் கேமில் அது ரெக்கார்டு வைக்கல, ஸோ அந்த மெமரி கார்டு எடுத்து அங்கே இருக்க ஒரு ட்ரைனேஜ்குள்ளே வந்து போட்டுட்டு அவனை ஏதோ போலீஸ்க்கு கால் பண்ணி நான் இந்த மாதிரி ஆக்சிடென்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கமா வந்து சொல்லியிருந்திருப்பான். இந்த சிஇஓவும் ஹீரோயினோட அந்த பெண் இருந்திருக்குள்ளே அவங்க பேர் போட்டதா அதை வந்து அந்த ட்ரைனேஜுக்குள்ளே வந்து போட்டுருந்துருப்பாங்க. அது எல்லாத்தையுமே ஹீரோ பார்த்து தான் இருந்திருப்பான். அதுக்கப்புறம் தான் அவனை சாகடிச்சிருப்பாங்க. ஸோ இப்போ ஞாபகம் வர ஹீரோ போயிட்டு அந்த பேனாவை தான் எடுத்து பார்த்துட்டு இருக்கான். இப்போ அடுத்த சீன்லேயே ஹீரோ அந்த தேக்கன் குரூப் ஆஃபீஸ்
ஆஃபீஸ்க்கு வெளியில் தான் நின்றுட்டுருக்கான். சட்டக்குள்ளரே கத்தி வேற வச்சுட்டு இருக்கான். உள்ளே போயிட்டு ரிப்போர்ட்டுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பார்ட்டியை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்க, சாரிங்க அவர் வந்து மீட்டிங்கு போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ரிசப்ஷனில் சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் இந்த சிஓவும் அவங்க அப்பா கிட்ட நல்ல பேர் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அங்கே இருக்க ஸ்டாஃப்ஸ் கிட்ட எல்லாம் பயங்கர ஃப்ரெண்ட்லியாக இருக்க மாதிரி அப்படியே ஆக்டிங்லாம் வந்து போட்டுட்டு இருக்கான். நேராக ஒரு மீட்டிங்க்கு தான் வந்துட்டு போகிறான். அங்கே பார்த்தா இந்த சைக்கோபாத்திக் பற்றி தான் வந்துட்டு எக்ஸ்பிளைனே பண்ணிட்டு இருக்காங்க. 1000 அமெரிக்கன் சிஓஸை வந்துட்டு ஸ்டடி பண்ணி பார்த்ததுல 21% பேருக்கு வந்துட்டு இந்த சைக்கோபாத்திக் பண்புகள் இருக்குது அப்படிங்கமா சொல்கிறவங்க, நம்ம சிஓவை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன்ட்ட சில கொஷின்ஸ்லாம் வந்து கேட்க, இவன் ஒன்றுமே தெரியாத அப்பாவி மாதிரி இப்படி பதில் சொல்லிட்டு இருக்கேன். அவனுங்களும் இவரெல்லாம் வந்து சைக்கோபாத்தெல்லாம் வந்து கிடையாதுங்க அப்படிங்கமா சொல்கிறாங்க. ஆனால் இவன் எவ்வளோ பெரிய சைக்கோங்கிறது நம்மளுக்கு தானே வந்துட்டு தெரியும். இங்கே ஹீரோவுமே இந்த சிஓ பற்றின இன்டர்வியூ ஒன்று டிவியில் ஓடிட்டு இருக்கா. அதை தான் அப்படியே வந்து பார்த்துட்டு இருக்கான். திடீர்னு பார்த்தா அவனோட மூக்குலேருந்து அப்படியே ரத்தம் ஒழுக ஆரம்பிச்சது தான். அப்படியே அவன் மயக்க மட்டும் கீழே விழுந்துறான். இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு செக் பண்ணி பார்க்கும்போது டாக்டர் வந்துட்டு உங்களுக்கு பிரைன் டியூமர் இருக்குது, ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் உங்களை காப்பாற்ற முடியாது, இப்போ ரொம்ப லேட்டுங்க அப்படிங்கமா சொல்ல, இவன் அப்படியே யோசிச்சு பார்க்குறேன். இவன் ஃபஸ்ட்டு கண்ணை திறக்கும்போது இவன் கை ஃபுல்லாக ரத்தமாக இருந்திருக்குல்ல, அதுக்கு காரணம் வந்துட்டு இதுதான் போல. இவன் அதை நினச்சி பார்த்து இப்படி பைத்தியம் மாதிரி வந்து சிரிக்க ஆரம்பிக்க, டாக்டர் வந்துட்டு எனக்கு தெரியுங்க இது அக்செப்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படிங்கமா சொல்லிட்டு இருக்கேன். இவன் அசால்ட்டா, அம்மா எனக்கு எவ்வளோ டைம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இன்னும் 1 மாதம் தாங்க அப்படிங்கமா சொல்ல, எனக்கு அதுவே போதும் அப்படிங்கமா சொல்லிட்டாங்க. இந்த இப்போ மனசுக்குள்ளாரியே அந்த பார்ட்டையும் ஃபஸ்ட்டு எங்கே தங்கியிருக்காங்கிறத நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டே நடந்து வந்துட்டு இருக்கும்போது இவனோட கேலரியில் வேலை செய்கிற ஒரு லேடி கால் பண்ணி உங்களோட ரெட் கலர் பெயிண்டிங்கோ ஒருத்தவங்க விலைக்கு கேட்குறாங்க சார், நான் அது சேலுக்கு இல்லைன்னு சொல்லிட்டேன், இருந்தாலும் அவங்க உங்களை நேரில் மீட் பண்ணி பேசணும்னு சொல்கிறாங்க அப்படிங்கமா சொல்ல, இவன் இருக்கிற கடுப்பில் எந்த பைத்தியக்காரன் அந்த கருமத்தையெல்லாம் வாங்கணும்னு சொல்லி கேட்குறான் அப்படின்னு சொல்லி கேட்க, தேக்கன் குரூப்போட சிஓ பார்த்தேயோ அப்படிங்கமா வந்துட்டு சொல்ல, இவன் அந்த பேரை கேட்டோன்னே நான் உடனே கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் நேராக கிளம்பி வரான். அந்த பார்த்தேயுமே அந்த ரெட் கலர் பெயிண்டிங் பார்த்துட்டு அப்படி நின்றுட்டு இருக்கேன். இவன் அவன்கிட்ட போயிட்டு இந்த பெயிண்டிங் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்களாமே, இதை வரைஞ்சதே நான் தான் அப்படிங்கமா இவனை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்க. அவனும் இந்த டிராயிங்கை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இந்த பெயிண்டிங்கை 5 பேரோட பிளட்டை கனெக்ட் பண்ணி தான் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கமா சொல்ல, நிஜமான பிளட்டா அப்படின்னு சொல்லி இவன் கேட்க, ஆமாம் ஆக்சுவலாக வந்துட்டு உங்களோட மரணத்தை கடவுளோட கைகள் எப்படி இணைச்சிருக்கு அப்படிங்கிறது தான் நான் சித்தரிச்சிருக்கேன் அப்படிங்கமா வந்துட்டு சொல்ல, கடவுள்னு நீங்கள் சொல்கிறது உங்களையா அப்படின்னு சொல்லி பார்த்தே கேட்க, இவன் லைட்டாக சிரிச்சுக்கிட்டே, ஆமாம் என்னோட ஒர்க்கை நீங்கள் ரொம்ப நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கமா சொல்ல, எப்படி நீங்கள் இவ்வளோ உறுதியாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆக்சுவலாக நம்ம 2 பேரும் ஒரே மாதிரி கூட இருக்கலாம், தன்னைத்தானே கடவுள் நினச்சிக்கிற பைத்தியக்காரனுங்க அப்படிங்கமா சொல்ல, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆக்சுவலாக நானுமே வந்து கொலை பண்ணுவேன் உன்ன மாதிரியே அப்படிங்கமா சொல்ல, இவன் அப்படியே ஷாக்காக நான் திருன்னு வந்து முழிக்க, இவன் அப்படியே லைட்டாக சிரிச்சுட்டு சும்மா ஜோக் பண்ணுங்க, ஆனால் நீங்கள் இவ்வளோ சீரியஸாக எடுத்துப்பீங்க நான் எக்ஸ்பெக்டே பண்ணலை அப்படிங்கமா சொல்ல, ஓ திடீர்னு நீங்கள் இப்படி சொன்னீங்களா அது எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு இருக்கேன். இங்கே ஹீரோக்கு இவன் அப்படியே கொண்டு போட்டுடலாமா அப்படிங்கமா வந்து தோணுது. ஆனால் டெத்து சொல்லியிருப்பாங்க இல்லையா, நீ யாரையாவது கொலை பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணேன்னா நான் கண்டிப்பாக வந்து தடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயமும் ஞாபகம் வருது. அப்போ கரெக்டாக பார்ட்டியோட செக்ரட்டரி வந்துட்டு நம்ம கிளம்பணும் சார் அப்படிங்கமா வந்துட்டு சொல்ல, பார்ட்டேயும் அப்படியே சிரித்து சமாளிச்சுட்டு, சரி ஓகே இந்த பெயிண்டிங்கை நீங்கள் விற்க மாட்டீங்கன்னு சொன்னாங்க நான் கிளம்புறேங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப, இவன் அவனை ஸ்டாப் பண்ணி இதை நான் உங்களுக்கு விற்றேன் அப்படின்னா எங்கே வைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என்னோட வீட்டில் தான் அப்படின்னு சொல்லி அவன் சொல்ல, இவன் அவனோட வீட்டை கண்டுபிடிக்கணும்னு தானே யோசிச்சுட்டு இருந்தான். இது நல்ல சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே உங்களோட அட்ரஸை மட்டும் கொடுத்துட்டு போங்க, நானே இது உங்கள் வீட்டுக்கு வந்து டெலிவரி பண்ணுறேன் அப்படிங்கமா வந்துட்டு சொல்ல, அவனும் ஓகே அப்படிங்கமா சொல்லிடான். இப்போ இந்த சிஇஓ நேராக ஒரு சர்ச்சுக்கு தான் போகிறான். அங்கே வந்துட்டு உன்னோட தம்பி இறந்து போயிருந்திருப்பான்ல, ஆக்சுவலி வந்து கொலை பண்ணியிருப்பான். அவனுக்கு வந்துட்டு ப்ரேயர் மீட் மாதிரி வந்து நடந்துட்டு இருக்கு. அப்போ ஒரு விஷயத்த வந்துட்டு இவன் யோசிச்சு பார்க்குறான். இவனுக்கு சின்ன பசங்களாக இருக்கும்போது எங்கள் வீட்டில் ஹவுஸ் கீப்பரோட குழந்தை ஒன்று இருந்திருக்கும். அது அழுதுகிட்டே வந்துட்டு இருக்கேன். இவன் வந்துட்டு அதோட கழுத்து நினைச்சு கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ட்ரை பண்ணியிருந்திருப்பான். அதை வந்துட்டு இவன் தம்பி வந்து பார்த்து இருந்திருப்பான். இப்போ இதை பற்றி இந்த சிஓட்ட கேட்கும்போது, நீ இதை பற்றி வேறு யார்ட்டையோ சொன்னையா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்க, இவனும் வந்துட்டு ஆமாம் நான் அப்பா கிட்ட சொன்னேன் அப்படிங்கமா சொல்ல, அப்படின்னா அப்பாவுக்கு எல்லாமே தெரியுமா அப்படின்னு சொல்லி இவன் கேட்டுட்டு இருக்கேன். ஆக்சுவலாக அந்த குழந்தை அழுகிற மாதிரி சத்தம் உங்கள் காதுக்குள்ளே கேட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் மாத்திரை எல்லாம் கூட அதுக்காக சாப்பிட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இவன் கடுப்பாயிட்டு நீ வந்துட்டு என் மேலேயே பழி போட பார்க்குறியாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அப்படின்னா நீங்கள் எல்லாருக்கிட்டே க்ளீனான ஆளுன்னு சொல்லி காட்டிக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா, ஆனால் அதுக்கு காரணம் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஏன்னா நீங்கள் தான் ரொம்ப வீக்கான ஆளாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்க, இவன் ஒரு மாதிரி நக்கலாக சிரிச்சுக்கிட்டே, இங்கே பாரு நான் ரொம்ப ஸ்ட்ராங்கானவன், நீ நினைக்கிறத விட நான் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆள், அதனால தான் நீ இன்னும் உயிரோடு சுற்றிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக நான் அந்த மாத்திரையெல்லாம் சாப்பிட்றதுக்கு காரணம் அந்த குழந்தையோட அழுகுரல் எனக்கு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு இல்லை, எனக்குள்ளே கேட்குற குரல் என்னை யாரையாவது கொலை பண்ணுன்னு சொல்லுது, அதனால தான் அப்படிங்கமா வந்துட்டு சொல்ல, இவன் அப்படியே மிரண்டு போயினான், கண்ணெல்லாம் கலங்கிடுது. இது இந்த விஷயம் எனக்கு தெரியும் அப்படிங்கிறனால தான் கொலை பண்ணானோ என்னமோ வந்துட்டு தெரில. இப்போ இங்கே ப்ரேயர் மீட்டில் இவனோட அப்பா ஜின்தே இறந்து போனான்ல, அவன் வந்துட்டு எனக்கு ஒரு ப்ரீஷியஸான கிஃப்ட் மாதிரி, அவனை நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படிங்கமா ஃபீல் பண்ணிகிட்டே சொல்ல, அவனோட அம்மாவுமே அங்கே உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்குறவனுக்கு செம்ம கடுப்பாகுது. அப்படி கோவத்தில் வெளியில் வரவன், இறந்து போன அவனை பற்றி எத்தனை நாள் தான் இந்த ஆள் பேசிட்டு இருக்க போறாருன்னு தெரில எனக்கு அப்படிங்கமா வந்து சொல்லிட்டு இருக்கேன். அப்போ இவனோட செக்ரட்டரி கால் பண்ணி, ஆக்சுவலாக இன்னைக்கு அந்த மீட்டிங் நடந்துக்குள்ளேயே
சைக்கோபத்திக் பற்றி அதை அரேஞ்ச் பண்ணதே உங்கள் அப்பா தான் அப்படிங்கமா வந்துட்டு சொல்ல இவனுக்கு அதோட டென்ஷன் ஆகுது. உடனே ஏதோ டேப்லெட்ஸ் மாதிரி எடுத்து போகிறான், அது ட்ரக்ஸ் ஆட்டுக்கு. அவனோட கார் அப்படியே வேகமாக வந்து எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். இன்னொரு பக்கம் 2 போலீஸ் ஆஃபீஸர்ஸை வந்து காட்டுறாங்க. இவன் இப்படி ஸ்பீடாக கார் ஓட்டிட்டு போகிறத வந்து பார்த்துட்டு அப்படியே இவனை சேஸ் பண்ணிட்டு வராங்க. இதில் ஒரு போலீஸ் ஆஃபீஸரை நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்துருப்போம், தெரிஞ்சால் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அவர் வந்துட்டு இங்கே பாரு இதெல்லாம் வந்து நம்ம எதுக்குடா வந்து பார்க்கணும், டிராஃபிக் போலீஸ் பார்த்துக்குவாங்க அப்படிங்கமா சொல்ல இன்னொருத்தர் வந்து கேட்கவே மாட்டேறாரு. சேஸ் பண்ணி போயிட்டு எப்படியும் அவனை வந்து பிடிச்சிடறாங்க. ஆனால் செக் பண்ணி பார்க்கும்போது ட்ரிங்க் பண்ண மாதிரியெல்லாம் வந்து தெரியல, ஆனால் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டு அவனை பிடிச்சி அப்படி கார்லேருந்து வெளியில் இழுக்க இவன் செம கடுப்பாகிறான். உன்னோட பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட கேட்க அவரும் வந்துட்டு ஜூன் அப்படிங்கமா வந்துட்டு சொல்ல இவன் உடனே யாருக்கோ கால் பண்ணிட்டு இருக்கேன். இங்கே ஜூன் கிட்ட இன்னொரு போலீஸ் ஆஃபீஸர் இருந்தார் இல்லையா, அவர் வந்துட்டு இவன் தேக்கன் குரூப்போட சிஇஓட ஸோ பிரச்சனை வேணா விட்டுரு அப்படிங்கமா சொல்ல அவர் கேட்க மாட்டேறாரு. இங்கே இந்த சிஇஓ கமிஷனருக்கே கால் பண்ணி ஜூன்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் டிராஃபிக் லிமிட்டை கிராஸ் பண்ணிட்டேன்னு என்ன பிடிச்சாரு, ஃபைன் போகிறத விட்டுட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வான்னு சொல்லி என்ன கூப்பிட்டு இருக்காரு அப்படிங்கமா வந்துட்டு சொல்ல அந்த கமிஷனரு ஜூனை பிடிச்சி வந்து திட்டிட்டு அவரை போக விடு அப்படிங்கமா வந்து சொல்ல ஜூன் வர வழி இல்லாமல் சாரி சார் நீங்கள் கிளம்புங்க அப்படிங்கமா சொல்ல அப்படிலாம் என்னால் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜூனை இவன் அரையறான். அந்த இன்னொரு போலீஸ் ஆஃபீஸர் தடுக்கலான்னு சொல்லிட்டு வரேன். இங்கே பாரு உன்னோட வேலை வந்துட்டு போகக்கூடாதுன்னா நீ அங்கேயே நில்லு அப்படின்னு சொல்லிட்டு இவரை விடாம அப்படியே வந்து அரைஞ்சிக்கிட்டே இருக்கான். அவங்க அப்பா மேலே இருக்க கோவத்தில் இவன் மேலே காட்டுற மாதிரி தான் வந்து தெரியுது. அப்படி செக்கை தூக்கி வீசி டேமேஜுக்கு இதை வச்சு கிளைம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்னொரு போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட உன்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் தான் என்னோட பவர் என்ன உன்னோட தகுதி என்ன அப்படிங்கிறதுல தெளிவாக தெரியும், உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தம்பி அப்படிங்கமா சொல்லிட்டு அவன் பாட்டு கேஷுவலாக அங்கேருந்து கார் எடுத்துட்டு போயிடறான். இப்போ இந்த சிஓ நேராக அவனோட வீட்டுக்கு வர அங்கே தான் அந்த சைக்கோ கிளர் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவனை பார்த்ததுமே இது என்னோட வீடு, நீ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவன் வந்துட்டு இவனோட கார் மேலே அவனோட கார் எடுத்து வச்சு அப்படி ஷூவை தொடச்சிக்கிட்டே என்னோட ஒர்க்கை பார்த்ததுக்கு அப்புறமா நான் இங்கே எதுக்காக வந்திருப்பேன்னு உனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவனுக்கு செம்ம கடுப்பாகுது. இங்கே செக்யூரிட்டி கேமராஸா இல்லை உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சிஇஓ கேட்க நல்லாவே தெரியுமே, தெரிஞ்சுதான் வந்துட்டு இங்கே வந்திருக்கேன் அப்படிங்குமா வந்துட்டு நக்கலா சொல்ல இந்த சிஇஓ இருக்கிற கடுப்பில் இவன் கூட சண்டை போட ஆரம்பிக்க 2 பேரும் மாற்றி மாற்றி வந்து அடிச்சுக்கிறானுங்க. அப்படியே சண்டை முத்தி போய் இந்த சிஇஓ கன் எடுத்து இவனை ஷூட்டே வந்து பண்ணிடான். இவனை அப்படியே கீழே விழுந்துடான், செத்துட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போயிட்டு உன்னையெல்லாம் என்னால் சமாளிக்க முடியாதுன்னு நினச்சியாடா அப்படிங்குமா இவன் நக்கலா பேசிட்டு இருக்கேன். டக்குன்னு அவன் கண்ணை முடிச்சு இவனை பிடிச்சி வந்து அடி வெளுக்க ஆரம்பிச்சிடான். அவனோட கார் எடுத்துட்டு இவனை போட்டு தள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ட்ரை பண்ணுறான். என்னதான் அந்த சிஓ விழுந்து புரண்டு அதுலேருந்துலாம் தப்பிச்சாலும் கூட ஃபைனலாக வந்து மாட்டிக்கிறான். சரி நான் ஷூட் பண்ணி கூட எப்படி நீ அதுலேருந்து தப்பிச்ச அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்க உன்னை பற்றி எனக்கு தெரியாத தம்பி அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஷர்ட் ஓப்பன் பண்ணி வந்து காட்டா பார்த்தா புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்லாம் வந்து போட்டு தான் வந்திருக்கான். உனக்காகவே நிறைய ஸ்பெஷல் பிளான் எல்லாம் நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனை கடத்தி நேரம் அவனோட ஸ்டூடியோக்கு தான் கூட்டிகிட்டு போகிறான். 15 பேரை நான் இங்கே தான் கொன்னேன் அப்படின்னு சொல்கிறவன் உன்னை எப்படி கொலை பண்ண போகிறான்னு சொல்லிட்டு உனக்கு தெரியணுமா, உன்னோட கையில் காலில் இருக்க விரலெல்லாம் ஒன்றுனா வந்து கட் பண்ணுவேன், அதுக்கப்புறம் உன்னோட தலை தனியாக கை கால் தனியான்னு சொல்லி கட் பண்ண போகிறேன் அப்படிங்குமாலாம் வந்துட்டு சொல்ல இவன் அப்படியே பயப்பட ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலாக இந்த ப்ராசஸில் ஒரு மனுஷனோட உயிர் எப்போ பிரியும்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கில்லர் கேட்க எப்போ அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்க அதை நீயே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தெரிஞ்சுக்கோயேன், ஆனால் நீ நினைக்கிறத விட லேட்டாக தான் வந்துட்டு பிரியும் அப்படின்னு சொல்கிறவன் அவனை நேராக ஸ்டூடியோக்குள்ளே தான் வந்துட்டு இழுத்துட்டு போகிறான். அந்த சிஓ அப்படியே விட்டுட்டு இவன் போயிட்டு அந்த ஸ்ட்ரெச்சர்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்க சடனாக பார்த்தா அப்படியே மயக்கம் போட்டு விழுந்தானா. அடுத்த சீனில் கண்ணை முழிச்சு பார்த்தா இவன் அந்த ஸ்ட்ரெச்சரில் கட்டி போட்டு வச்சுட்டு அந்த சிஓ அப்படியே ஆப்போசிட்டில் உட்காந்துட்டு இருக்கான். இவன் கண்ணு முழிச்சோனையுமே ஓ எந்திரிச்சியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். ஃபர்ஸ்ட்டு நீ பேசும்போது ஏதோ முட்டாள்தனமாக பேசுகிற அப்படின்னு சொல்லி நான் நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் நிஜமாலுமே நீ இதுக்குன்னு ஒரு ப்ளே கிரவுண்டே வச்சுருப்பேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியவே தெரியாது. ஆக்சுவலாக 15 பேரை இங்கே தானே கொன்னேன்னு சொல்லிட்டு நீ சொன்ன, நீ உன்னோட மர்டர் பற்றிலாம் சொல்லிட்டேன், நான் என்னோட மர்டர் பற்றி உனக்கு சொல்ல வேண்டாமா, என்னோட ஃபஸ்ட்டு கொலை ஒரு ஆக்சிடென்ட்டு அப்படிங்கமா வந்துட்டு சொல்ல அப்படியே அந்த சீன் நம்மளுக்கு காட்டுறாங்க. இவன் கேஷுவலாக கார் ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கும்போது ஒரு ஆள் தான் அந்த காரில் வந்து விழுந்துருப்பாரு. இவன் அந்த ஆளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கும்போது அவர் அப்படியே உயிருக்கு போராடிட்டு இருந்திருப்பாரு. இவனை பார்த்து ஹெல்ப் பண்ணுங்க என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டு இருந்திருப்பாரு. இவன் அதை பார்த்துட்டு அப்படியே ரசிச்சுட்டு இருந்திருப்பான். ஆக்சுவலாக இந்த கொலைக்கும் ஹீரோக்கு கூட வந்து சம்மந்தம் இருக்கு. இந்த ஆள் இறந்து போகிறத பார்த்துட்டு போயிட்டு தான் ஹீரோ அந்த தேக்கன் குரூப்போட இன்டர்வியூவில் ஃபெயில் ஆகியிருந்திருப்பான். இந்த ஒரு ஆள்னால தான் என்னோட வாழ்க்கையே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக சூசைட் பண்ணிட்டு அவனும் செத்து போயிருந்திருப்பான். இப்போ இந்த சிஓ கில்லர் கிட்ட ஆக்சுவலாக அந்த ஆள் என்கிட்ட கண்ணாலேயே வந்து கெஞ்சிக்கிட்டு இருந்தான். அதை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. அதோட ஃபீலிங்கே வந்துட்டு தனி தெரியுமா. அதுக்கப்புறம் நான் எவ்வளவோ ஆக்சிடென்ட் பண்ணிட்டேன், அதுலலாம் எனக்கு இப்படி ஒரு ஃபீலிங் கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறவன். ஆனால் இன்னைக்கு அந்த காரில் நீ உன்னோட ஸ்டோரியை பற்றி சொல்லும்போது எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு அப்படிங்கமா சொல்கிறேன். ஆக்சுவலாக காலை வந்து பயந்துட்டு இருந்திருப்பான்ல, அதெல்லாம் ஆக்டிங்கு உள்ளுக்குள்ளே சிரிச்சுட்டு தான் இருந்திருப்பான். இதை பற்றி இத்தனை நாள் நான் ஏன் வந்து யோசிக்காமல் போனேன். ஆக்சுவலாக இன்னைக்கு இதை நானே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணுன்னு எனக்கு ஆசையாக இருக்கேன். இங்கே பாரு உன்னால் என்னை பீட் பண்ணவே வந்துட்டு முடியாது, ஏன்னா வின்னிங்கும் லூசிங்கும் நீ உயிரோடு இருக்கியா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்துட்டு இருக்கு. எப்படி இருந்தாலும் இதில் நான் தான் வின் பண்ண போகிறேன், ஏன்னா நான் வாங்கினதை 2 மடங்காக திருப்பி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரம்பத்தை ஆன் பண்ணிட்டு எனக்கு நீ சாக போறியா உயிரோடு இருக்க போறியா அப்படிங்கிறது என் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பக்கத்தில் கொண்டு போக
இருப்பேன். அவன் பயப்படுற மாதிரியே வந்துட்டு தெரியல. என்ன நீ என்கிட்ட கெஞ்ச போகிறது இல்லையா, உன்னை உயிரோட விட சொல்லி அப்படின்னு சொல்லி சிஇஓ கேட்க, அவன் அப்படியே நக்கலாக சிரிச்சுட்டு என்னை கொல்லுடா சைக்கோ கில்லர் அப்படிங்கம்மா வந்துட்டு சொல்ல, இவனுக்கு செம டென்ஷன் ஆகுது. அவனோட கால் அப்படியே கட் பண்ண அப்படியே ரத்தமாக வந்து தெரிக்குது. இவன் அப்படியே கதறிட்டு இருக்கான். அந்த சிஇஓ அதை பார்த்து அப்படியே வந்து சிரிச்சிட்டு இருக்கான். அப்படியே இந்த சீன் இங்கே கட் ஆக ஈஜே வந்துட்டு டெத் இருக்க இடத்துல காட்டுறாங்க. அவன் அங்கேயே அப்படியே வந்து கதறிட்டு இருக்க. டெத்து வந்துட்டு ரொம்ப பெயின்ஃபுல்லான டெத் இல்லை, நல்ல வேலை நீ வந்துட்டு அவனை கொல்லலைன்னு சொல்லி நினச்சிக்கோ. அப்படி நீ பண்ணியிருந்தா அப்படின்னா நான் அதில் தலையிட்டு இருப்பேன், உன்னை தூக்கி ஹெல்லில் போட்டிருப்பேன் அப்படிங்கம்மா வந்துட்டு சொல்ல, அப்படியே ஈஜே சடனாக சிரிக்க ஆரம்பிக்கிறான். இவங்களும் அப்படின்னா உன்னை கொல்ற மாதிரி நீ ஏது இதெல்லாம் பண்ணுனியாடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்க, இவன் அப்படியே வில்லத்தனமாக வந்து சிரிச்சிட்டு இருக்கான். அப்படியே அங்கே காட்டாங்க அந்த கில்லரெல்லாம் கொலை பண்ணிட்டு இவன் வந்து அப்படியே ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு கண்ணாடியை பார்த்துட்டு இருக்கேன். அந்த கண்ணாடிக்கு பின்னாடி ஒரு சின்ன ரூம் வந்துட்டு இருக்கு. இங்கே ஃபுல்லாகவே கேமராஸ் இருந்திருக்கும் போல. இவன் கொலை பண்ணது எல்லாமே அதில் ரெக்கார்ட் ஆகிட்டு இருந்திருக்கு. இவன் கொலை பண்ணா அப்படிங்கிறதுக்கு எவிடன்ஸ் வேணும்ல, அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணியிருப்பான் போல. இதை நம்மளுக்கு காட்டி அப்படியே இந்த எபிசோட வந்து கம்ப்ளீட் பண்ணாங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, இந்த சிஓ வந்து மாட்டினானா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு அடுத்த எபிசோட பார்த்து வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள். அதுதான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதோட வாய்ஸ் ஆஃப் அக்னி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை தெரிவிச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் எபிசோட வந்து மீட் பண்ணேன். தேங்க்யூ ஸோ மச். நான் உங்கள் அக்னி.